சரியா கையடிங்கிட்டு நாங்கள் அடுத்தது வட்டலாப்பந்தம் செய்ய போகிறோம். 25 முட்டையை நல்லா பிலால் எல்லாம் எடுத்துட்டு அடித்து எடுத்துக்கொள்வோம். அதே போல் என்ன போடுறேன்னு உங்களுக்கு நாங்கள் சீனி 500 கிராம் போட்டுக்கொள்கிறோம். 500 கிராம், இது 100 கிராம் கப், அதால் 5 சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியும் சேர்க்க போகிறோம். ஐநூறு கிராம் சீனியை நல்லா போட்டு பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நாங்கள் 500 கிராம் சீனியும் 500 கிராமுக்கு கருப்பட்டியும் எடுத்து நல்லா இதாக்கி இதில் போட்டு நல்லா அடிச்சிக்கிறோம். அதோட ஏலக்காவையும் கருவேப்பட்டை சாதிக்காய் பவுடர் பண்ணி இதில் சேர்த்திக்கிறோம். சீனியை வந்து 50 கிராம் நல்லா ப்ரௌன் கலருக்கு கலரை எடுத்து இதுக்கு ஊற்றிக்கிறோம். இப்போ அடுத்தது நல்லா பீட் பண்ணி கட்டி தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் நல்ல டிக்கான கோகோனட் பால் இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு ஊற்றி இதை நாங்கள் அவிய வச்சு எடுத்துக்கொள்வோம். இதில் வந்து நாங்கள் 25 முட்டை, கருப்பட்டி 500 கிராம், சீனி வந்து 500 கிராம், நல்ல பெரிய காய் தேங்காயில் டிக்கான தேங்காய் பால் சேர்த்திக்கிறோம். ஏலக்காய், கருவேப்பட்டை, சாதிக்காய் எல்லாம் சேர்த்து சீனி 50 கிராமையும் நல்லா கறக்க வச்சு இதில் சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு நாங்கள் கஜுவும் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்ள போகிறோம்.